ரொம்ப நாளாக கபோர்ட்லாம் ஏற கட்டாமல் அப்படி அப்படியே இருந்துச்சு. இந்த கபோர்டில் ஒரு ஒரு பொருளாக போட்டு இதில் நல்லா குப்பை மாதிரி தேங்கிடுச்சு. என்னென்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்டோட பைக் கவர் தேடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்ததுமே டென்ஷன் ஆகிட்டேன். சரி டெய்லி ஈவினிங்கில் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் 2 கபோர்டையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த 2 ட்ராவை மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது எனக்கு இந்த நோட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இது வந்து நான் வீடு கட்டும்போது ஸ்டார்ட் பண்ண இந்த நோட்டில் வந்து நிறைய கணக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஒரு நகையாக சேல்ஸ் பண்ணி தான் வந்து வீடை கட்டினேன். ஒரு நகையும் சேல்ஸ் பண்ணோடனே எவ்வளோ அமௌண்ட்டு, அது என்னென்ன செலவு பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் டெய்லி எழுதி வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பில்லுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்போனா திரும்பி பார்க்கும்போது இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கணக்கெலாம் போட்டு வச்சுருவேன். ஈவினிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி கணக்கு போட்டாலும் நம்ம ஒரு கணக்கு போட்டது போக அது ஒரு பட்ஜெட்டில் போய் நின்று ஃபுல்லாக எல்லா நகையும் காலியாகிற அளவுக்கு ஆகிடுச்சு எங்களுக்கு. பூஜா டான்ஸுக்கு வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. பசங்களோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தது. சரி இதெல்லாம் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வைப்போம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேங்க் புக்கு, பாஸ்புக் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருந்தது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி அழகாக கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முதல் கபோர்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு முதல் ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டேன். இந்த எல்லோ கலர் பேக்கில் வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சுட்டு இந்த குட்டி பிங்க் கலர் பேக்கில் ஒரிஜினலாக வச்சுட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். பூஜாவோட ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கொஞ்சம் தேவையில்லாத பென்சில்ஸ், ரப்பர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாட் பார்த்திங்கன்னா புகழோட பேண்ட்லேருந்து நிறைய பேண்ட்லேருந்து வெளியில் வந்துருச்சு. எப்போனா தேவைப்படும் போது இன்செர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுருந்தேன். 2வது கபோர்டை எடுத்து பார்க்கும்போது என்னோடய வெட்டிங் சிடி அதில் தான் இருந்துச்சு. பூஜா இதை பார்த்த உடனே போட சொல்லி கேட்டிருந்தா. ஒரு நாள் ஃப்ரீ டைமில் போட்டு விடுறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து நான் டைரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைரியெல்லாம் பூஜா இன்றைக்கி எடுத்து பார்த்துட்ருந்தா. என்னோடய 14 வயசில் நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்றது எனக்கே சிரிப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செலான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹனிமூனுக்கு புக் பண்ணியிருந்தோம். அந்த செலான் எல்லாமும் நான் வச்சுருந்தேன். சின்ன வயசில் யூஸ் பண்ண சாக்லேட் கவர், அப்புறம் இந்த கிரீட்டிங் கார்டு அதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்பா வீட்டில் இருக்குது. இங்கே ஒரு சிலதெல்லாம் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதுவும் வந்து போன அந்த மழையில் அந்த வீட்டிலேருந்து இங்கே வரும்போது ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய பொண்ணுக்கும் இப்போ அந்த பழக்கம் வந்துருச்சு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறா. 2 கபோர்டையும் வந்து அழகாக கிளியர் பண்ணி முடிச்சுட்டேன். புகழ் அங்கங்கே எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் வந்து அந்த லிக்விட் வாங்கி தான் வந்து கொஞ்சம் தொடச்சி விடணும். துணியுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் பொங்கலுக்கு நிறையவே தூக்கி போட்டுட்டேன். இருந்தாலுமே இப்போ துணி வந்து நான் மடித்து வச்சுட்டேன்னா பூஜா தான் கபோர்டில் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கா. கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக இருக்குது. அதுவும் பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது. நம்மளுக்கு வந்து வண்டி கவரும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஏற கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூஜா டென்ஷன் ஆகிட்டா. ஏம்மா ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க, ஃப்ரீயாக விட மாட்டிங்களான்ட்டு. சரி நானே பண்ணிக்கிறேன்டா, நீ படிடா அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். வீடியோஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் எடுக்க சொல்வேன். அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுப்பா. இந்த வாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா துணியும் தூக்கி போட்டுருணும் தான் இருக்கேன். ஏன்னா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த கபோர்டில் வந்து லாஸ்ட்டு பொங்கலுக்கு மடித்து வச்சதெல்லாம் மடித்து வச்ச மாதிரியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை. கால்மெதிக்கு வந்து நான் மேட்டு வாங்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் வந்து கால்மெதியாக போட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு துவச்சி போடுவேன். இல்லைனா வந்து அப்படியே இப்போல்லாம் தூக்கி போட்டுறது. எப்படியோ நிறைய துணி தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அவங்க ஆஃபீஸ்க்கு வாங்குகிற ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் வந்து பூஜாவுக்கு கொடுத்து விடுறதால பூஜாக்கு இப்போ அந்தளவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதே இல்லை. இந்த வாட்டி பார்த்துட்டு டாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டாப் இருந்தது. எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு காலேஜ் போகிற வரலும் நீ எடுக்கவே வேணாண்டா டாப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கபோர்டு வேலையை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும்போது மேலே வந்து அவளோட செல்ஃபில் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் அன்றைக்கி பார்த்துட்ருந்தோம். இதை கிளியர் பண்ணதுக்கு மட்டும் கொஞ்சம் பூஜாவோட ஹெல்ப்பு கேட்டிருந்தேன். ஏன்னா எது அவளுக்கு வேணும் வேணான்னு பார்த்துட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கி போட்டுடலான்னு. இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட ரிசப்ஷனுக்கு நான் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இது என்னமோ தெரியல போடலை. இதுக்கு மேட்சிங்காக எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் அது புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சரி இதுக்கப்புறம் பூஜாவை எடுத்து போட சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுறேம்மா, முடிஞ்ச அளவுக்கு போடுறேன்னா. இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாக வளையல், ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக செட்டு நகைகள் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலலாம் புகழ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு வாலண்டியராக வருவான். புகழை வச்சு ஒரு சில வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். பூஜா வந்து கம்பளெல்லாம் கொஞ்சம் பிரித்து வைடான்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் கம்பளெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அழகாக ஏற கட்டிட்டோம். ஒரு 2 கூடையில் மட்டும் தேவையில்லாத ஒரு சில திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது வேணுமா வேணாமான்னு தெரியல. இந்த லாஸ்ட்டு குப்பை இருக்குது பாருங்கள், இதில் கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுலேயே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு பெருக்கி அள்ளி போட்டாச்சு.
ஒரு வழியாக கபோர்டில் எல்லா துணியுமே அடுக்கிட்டேன். அதே போல் எப்போவுமே கபோர்டில் இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரேக்கும் அடியில் இருக்க ரேக்குமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம் நிறைய வீட்டில். ஏதாவது தேவையில்லாததெல்லாம் போட்டு போட்டே அந்த 2 ரேக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கும். நான் இந்த வாட்டி யூனிஃபார்மை வந்து கீழே வச்சுருக்கேன். பூஜை அது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டைப்பையில் மட்டும் அக்கா கொடுத்த டாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். பொறுமையாக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆக்சசரிஸுமே அழகாக எல்லாத்துலேயும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஒரு பாக்ஸில் வளையல், அப்புறம் செட்டு, அப்புறம் நகை வாங்குகிற பர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நல்ல புது கம்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தனியாக ப்ரேஸ்லெட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பூஜாவோட வாட்ச் மட்டும் தனியாக வச்சுட்டேன். நான் அந்தளவுக்கு மேக்கப்லாம் வந்து டெய்லி போடுற ஆள் கிடையாது. பவுடர் அடித்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து நல்லா மேக்கப் பண்ணிப்பேன். எனக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் டார்க்காக லிப்ஸ்டிக் போடுறது ரொம்பவே பிடிக்கும். துணி எப்போவுமே வந்து அயர்ன் பண்ணுற டைப்பில் மடித்து வைக்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனாலவே நான் துணி மடிக்கலைனாலும் பரவாயில்லன்னு போட்டு வச்சுடுவேன். அந்த மாதிரி மடித்ததுக்கு அப்புறமா தான் எடுத்து கபோர்டில் வைப்பேன். ஏதோ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போய் லாஸ்ட்டில் பொங்கல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிடான்னு நினச்சிக்கிட்டேன். ஓரளவுக்கு இப்போ கபோர்டு வேலையை முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.